கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் லவ்ஸ் மீ ஃபேமிலி எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப 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 சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக, சுகமாக இருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. உங்கள் கூட நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலும் அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு டைம் இருக்குன்னா அதை இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட சொல்ல சொன்ன ஒரு வசனம் என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. அதாவது ஆபத்து காலம், கஷ்ட காலம், நம்மளுக்கு உதவியே நம்மளுக்கு நாமளே செய்ய முடியாத காலம், மற்றவங்களால செய்ய முடியாத காலம், இதுதான் ஆபத்து காலம். அந்த காலத்தை நம்ம சோர்ந்து போனால் நம்ம பெலன் குறுகினதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஆபத்து காலத்தில் நம்ம என்ன தான் செய்யறதும் அப்படின்னா, சங்கீதம் 50 அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடணுமா? அப்போ அவர் என்ன செய்வார்னா நம்மளை விடுவிப்பாராம், விடுதலையாக்குவார், சுகம் கொடுப்பாரு, தேவைகளை சந்திப்பார், சந்தோஷம் சமாதானம் கொடுப்பாரு, காப்பாற்றுவார். நம்ம என்ன செய்வோம்னா, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். லூக்கா 18 அதிகாரத்தில் அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசித்து காட்டுறேன். லூக்கா 18:35 ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு குருடனை பற்றி பார்க்குறோம், பார்வை இல்லாதவர். அவர் என்ன செஞ்சார்னா பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக இயேசு போகிறார். ஹல்லேலூயா. இந்த வழியை யார் போகிறா? இயேசு போகிறார். அதை அவர் கேட்குறார். கேட்டுட்டு எனக்கு ஒரு அற்புதம் தேவை. குருடனுக்கு என்ன அற்புதம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா, நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அவசியம். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கால் தடிக்கு விழுந்துரும், எது முன்னாடி இருந்தாலும் கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அப்போ நான் வாழ்க்கை ஃபுல்லாக குருடனாக இருக்க விரும்பல, நானும் இந்த உலகத்தை பார்க்கணும், எனக்கு உதவி செய்ய யாராவது இருக்காங்களான்னு சொல்லும் பொழுது அந்த வழியாக இயேசு போகிறாரு. அதை கேட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்கிறாரு. உடனே அங்கே முன்னாடி போயிட்டு இருந்தவங்கலாம் அமைதியார், அவர் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டாராம். ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடாத வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா அமைதியாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அற்புதம் செய்ய இயேசுவால் தான் முடியும். அதை தெரிஞ்ச இவர் என்ன செஞ்சார்னா கூப்பிட்டாரு. இயேசு என்ன செஞ்சார்னா நின்று அவரை தங்கிட்ட வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கறது, நீ என்னை கூப்பிட்டேல, நான் உனக்கு என்ன செய்யணும்? நம்ம பிரச்சனை சொல்லும் பொழுது அவர் நம்மை விடுவிப்பார். நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.